அடப்பாவிங்க தெளிவா ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. டிவிகேக்கு வாடகைக்கு கொடுக்கிற சவுக்கு சங்கர் இதை உறுதிப்படுத்திருக்காரு. ஆனால் அவரின் அதே சவுக்கு சங்கர் தான் உங்க அண்ணன் திருட்டு, அதாவது திருட அதிபர்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அதையும் ஏத்துக்கிறீங்களா? ரேஞ்ச் ரோவர் காரை எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு சொல்லி கம்பெனில போய் கேட்டாலே சொல்லிடுவாங்க. இதை வந்து பாத்துட்டு விகடன் போட்டுறாங்க. ஏன்னா அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்களா, ஏன்டா காரை மாட்டு கொட்டாயில விட்டுருக்கிறது விகடனுக்கே தெரிஞ்சிருக்குன்னா இந்நேரத்துக்கு இடி அவர் வீட்டுக்குள்ள போயிருக்கணும். இதை பார்த்துட்டு இந்த பிஜேபி சும்மாவா இருப்பானுங்க? நல்ல சான்ஸ் அவைக்காவை எப்படி லாக் பண்ணலாம்னு சொல்லி காத்துட்டு இருக்க ஒருத்தனுங்க இதை வச்சுட்டு சும்மாவா இருப்பானுங்க? சில அவர் வாங்கலன்னு சொல்லி இருக்காரு. அப்படி வாங்கி இருந்தாலும் ஏன்னா சோத்துக்கே வழி இல்லாத உங்க அண்ணனுக்கே ஒரு ஆளு பென்சுக்கார வந்து கொடுக்கறாருன்னா, நல்லா விரும்பி கொடுக்கறாருன்னா இவங்களுக்கு ஏன் கொடுக்க கூடாதா? ஆக்சுவலா இல்ல அவர்கிட்ட இருந்தாலும் சொல்றேன். ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கி மாட்டுக்கொட்டாயில நிறுத்தி வச்சிருக்கலாமா? ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கி அதையும் சொல்லிட்டு சொல்லிட்டு அவனே சொல்றான், ஆண்டுக்கு ஒரு 10 ரேஞ்ச் ரோவர் கார் தான் விற்கும். அந்த 10 யார் வாங்கியிருக்கிறாங்க அமைச்சர் மாட்டிக்கிறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படி ஏன் மாட்டுக்கொட்டையில கார் நினைச்சுனா போய் சந்தோஷமா நீங்க எல்லாம் எடுத்து சந்தோஷமா தமிழக வெற்றி கழகத்துக்கு சொல்லி அப்படியே ஊரெல்லாம் கிரிவலம்